ஹாய், குட் ஈவினிங் எவ்ரி ஒன். டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோம், இன்றைக்கி என்ன வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய நாடோட, அதாவது பொருளாதாரத்தில் அவங்க தான் ஒரு மிகப்பெரிய நாடு. அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் இருக்கிற எல்லா நாடுகளையும் விட, அதாவது ஒரு சகாப்தம் லாஸ்ட் ஒரு 100 இயர்ஸாக கணக்கெடுத்து பார்க்கறதுல ரொம்பவுமே பொருளாதாரத்தில் அவங்க பெரிய அளவில் இருந்தாலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா 195 கண்ட்ரிஸ் இருக்குது. அதில் அமெரிக்கா தான் நம்பர் 1 கண்ட்ரியாக இருந்துகிட்ருக்கு. அமெரிக்கா, துபாய், ஸோ அடுத்தடுத்த கண்ட்ரிகள் அந்த மாதிரி வந்துட்டுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா சைனா முதல் இடத்துல இருக்காங்க. ஸோ இந்தியா 2வது, சைனா இந்தியாவுக்கு அடுத்து இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மக்கள் தொகையில் அடிப்படைன்னு பார்க்கும்போது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா வில்லியம்ஸ் பெரி அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த அவர் ப்ரூக்கிங் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்காரு. ஸோ அவர் என்ன அவர் ஒரு டெமோகிராஃபர் கால்குலேட் பண்ணுறது தான் அவருடைய ஒர்க்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 100 ஆண்டுகள், அதாவது 1930 இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா யூஎஸில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகை ரொம்பவுமே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு யூஎஸில் என்ன சொல்கிறாங்க, அமெரிக்காவோட பெரு அமைப்பு என்ன சொல்கிறாங்க, அவங்க கணக்கெடுத்து பார்த்ததில் லாஸ்ட்லேருந்து கடந்த 100 ஆண்டுகளில் 366 மில்லியன்ஸ் மக்கள் தொகை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா 366 மக்கள் தொகையில் லாஸ்ட் 53% அதிகமாக இருக்குது. அதாவது கடந்த 100 ஆண்டுகளில் கணக்கெடுத்து பார்க்கும்போது 53% மொத்தமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மட்டுமே லாஸ்ட் 1 இயரில் பார்க்கும்போது, அதாவது 2022 2023 இதில் பார்க்கும்போது 8 மில்லியன்ஸ் மக்கள் இருக்காங்க. 8 மில்லியன்ஸ் மக்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. என்னதான் அவங்க 8 மில்லியன்ஸ் அதிகமாக சொன்னாலும், இவரோட கணக்குப்படின்னு பார்க்கும்போது, அவரோட கணக்குப்படின்னு பார்க்கும்போது இது கம்ப்ளீட்டாக அவங்க எடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் இடப்பெயர்வு காரணமாக இது நடந்துட்டுருக்கு. அதாவது இங்கேருந்து அதர் கண்ட்ரீஸ்க்கு போகிறாங்க இல்லையா. ஸோ அதன் அடிப்படையில் தான் யூஎஸில் இந்த மக்கள் தொகையாவது வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 53%ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு மக்கள் தொகையில் மிகவும் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனோட கருத்து தான் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான இடம்பெயர்வு எவ்ரி 28.2 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி நடந்துகிட்ருக்கு. இது வேர்ல்டு ஃபுல்லாக சொன்னாங்களா இல்லை யூஎஸ்க்கு மட்டும் சொன்னாங்களான்ற எக்ஸாக்ட் நியூஸ் தெரியல. 28.2% இந்த இடம்பெயர்வு நடந்துகிட்ருக்கு. ஸோ இதனால் மக்கள் தொகை வீழ்ச்சி அடைஞ்சதுக்கான காரணமாகவும் இருக்கலாம், மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆனதுக்கான காரணமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதுக்கு வில்லியம் ஃப்ரே என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது இறப்பு, இடம்பெயர்வு மற்றும் பிறப்பு இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது 28 பாயிண்ட் கூட கிடையாது. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது 24 தான் இருக்குது அப்படின்னு அந்த ஃப்ரே அப்படின்றவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, பொருளாதாரம் நிறைய இது மாதிரி பொருளாதாரம், கல்வி, சோசியல் கல்ச்சர், இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய இந்த மக்கள் தொகை வீழ்ச்சியின் காரணமாக இது இன்னுமே மந்த நிலைமைக்கு போகும். அது மட்டும் இல்லாமல் இந்த கடந்த ஆண்டுகளில் லாஸ்ட் இயர்லேருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 8 மில்லியன் வளர்ச்சியானது இதுவுமே ரொம்ப ரொம்ப புவராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, யூஎஸ் அவங்க பொருளாதாரத்தில் அவங்களோட டாலர் தான் அதிகம். அவங்க பொருளாதாரத்தில் என்ன ஒரு அதிகமான ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் அவங்களோட இடம்பெயர்வு, அதாவது மக்கள் வளர்ச்சியானது ரொம்பவுமே கம்மியாக இருக்குன்னு அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா அது இடம்பெயர்வு காரணமாக அவங்க சொல்லியிருக்காங்க கணக்கெடுத்து. அதுவும் இல்லாமல் நான் இந்த வீடியோ என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா யூஎஸில் தான் அதிக டெத்ஸ் ஏற்பட்டது. அதாவது கடந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி யூஎஸில் தான் அதிக டெத் ஏற்பட்டது. ஸோ இதுவும் அந்த கண்ட்ரியோட மக்கள் தொகை வளராததுக்கு காரணமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அகைன் நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக தெரியணும் அப்படின்னா அருள் பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.